பிளாக் ஹோல் பற்றி ஏகப்பட்ட தியரி இருக்கிறது. எது இப்போது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? சூரிய குடும்பத்தில் பிளாக் ஹோல் பாசிபிலிட்டீஸ் இருக்கா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். எல்லாமே பெரிய பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா. சரி, எனக்கு தெரிஞ்சத இப்ப அறிவியல பொறுத்தவரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரியுங்கிறதுனால, இவர் வந்து பிளாக் ஹோல் பத்தி பல தியரீஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. இவர் என்னென்ன தியரி அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு ஏதாவது மேற்கொண்டு சொல்லலாம். இத முதல் முறையாக பிளாக் ஹோல்னா என்ன என்று தெரியாதவர்களுக்கு, பிளாக் ஹோல் எனப்படுவது மிக அதிக எடை பொருந்திய ஒரு வான்வெளி பொருள் அப்படின்னு வச்சுப்போம். அது என்னன்னா, அதோடைய எடை அவ்வளவு அதிகமாக இருப்பதனால, அதோடைய சொந்த கிராவிட்டி காரணமாக அது சுருங்கி ரொம்ப சின்னதா போயிரும் அளவுல. அதோடைய டென்சிட்டி, அதோடைய அடர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப அதுக்கு ஏன் பிளாக் ஹோல்ன்னு பெயர் வருது அப்படின்னா, அது வந்து ஒரு அதில லைட் அடிச்சு உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா, அது வந்து அதை நோக்கி நீங்க லைட்ட ஒரு ஒரு பொருள் மேல அடிச்சா, அது அதிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்ப அங்க இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கருந்துளை என்று சொல்லப்படுவது, அவ்வளவு அடர்த்தியோடும், அவ்வளவு சிறிய இடத்துல அவ்வளவு பொருள்களை பொதித்து வைத்திருக்கக்கூடியதுனால, அது அங்க போற லைட்டையும் பிடிச்சு இழுத்து சாப்பிட்டுரும். அதுக்குள்ள போற லைட் திரும்பி வெளிலயே வராது. அதுதான் வந்து அதனால அதை நீங்கள் வானில் உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. எதாலயும் பார்க்க முடியாது. அதை உணரவே முடியாது. ஒரே ஒன்று மூலமாக மட்டும் தான் அதை உணர முடியும். அதுக்கு ஒரு பயங்கரமான அடர்த்தி இருக்கக்கூடியதுனாலயும், எடை இருக்கக்கூடியதுனாலயும், அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஈர்ப்பு புலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை வைத்து தான் அந்த இடத்துல ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நாம பெருசுன்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள், இந்த ஒன்றுமே இல்லாதது போல இருப்பதை சுற்றி சுற்றி கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, நாம இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸி சுத்திட்டு இருக்கு. இந்த மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இது சுத்துதுன்னா, ஏதோ ஒரு மையத்தை வைத்து இது சுத்திட்டு இருக்கு. அந்த மையத்துல நிச்சயமாக கருந்துளை இருக்கிறது. அது அப்படியே அது எல்லாத்தையும் வந்து அத தன்னை சுற்ற வைக்கிறது. அதே மாதிரி அப்ப அங்க மட்டும் தான் இருக்கான்னா, மேலும் பல இடங்கள்ல இருக்கு கருந்துளைகள். எக்கச்சக்கமான கருந்துளைகள் உள்ளன. இவர் சொல்ற என்னென்ன தியரி சொல்றாருன்னு தெரியல. இந்த கருந்துளைகள் பற்றி ஒரு கருந்துளை இருக்குன்னா, அது அத அத பற்றிய ஒரு சில எஸ்டிமேட்ட குடுக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸ்பின்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத எஸ்டிமேட் பண்ண முடியும். அதோடைய எடைய வந்து ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ண முடியும். 2 கருந்துளைகள் ஒண்ணோட ஒண்ணு ஒன்றை ஒன்று ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்ப அத ஒண்ண சுத்தி ஒண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். இது எடை கொண்ட 2 பொருட்கள் கிட்டக்க வரும்பொழுதே இது நடக்க ஆரம்பிக்கும். 2 நியூட்ரான் ஸ்டார் அத பார்க்க முடியும். நியூட்ரான் ஸ்டார்ங்கிறத கண்ணால பார்க்க முடியும். 2 நட்சத்திரங்கள பார்க்க முடியும். அவை நெருங்கும் பொழுது அவையே சுற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருந்துளையும் ஒண்ண ஒண்ணு சுத்த ஆரம்பிக்கும். சுத்தி அப்படியே நெருங்கி, நெருங்கி, நெருங்கி வந்து அது அப்படியே மோதும் இல்லையா? அப்போ ஒரு மாபெரும் ஒரு வெடிப்பு நடக்கும் அந்த இடத்துல. சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாரி 2 நியூட்ரான் ஸ்டார் மோதும்போது அது நடக்கும். அப்போ வந்து அங்க பல விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் உணர முடியும். அந்த கருந்துளைகள் மோதும் பொழுது கிராவிடேஷனல் வேவ் உருவாகும். எகைன் நம்ம நெறையா சயன்ஸ் விஷயங்கள் சொல்றோம். இதுக்கு வந்து நமக்கு எகைன் நேரம் கிடையாது. அது அந்த ஸ்பேஸ் டைம்ல ஒரு ரிப்பிள்னு ஒண்ணு. இப்ப எப்படி நீங்க தண்ணீல ஒரு கல்ல தூக்கி போட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல என்னால அத கற்பனை பண்ண முடியல. அதுக்கு தான் வேற உதாரணங்கள குடுக்குறேன். 2 உதாரணம் குடுக்குறேன். ஒரு பெரிய குளத்தோடைய நீர் பரப்பு இருக்கு. அதுல நீங்க ஒரு கல்ல தூக்கி போட்டீங்கன்னா, உருவாகுறது தான் ரிப்பிள். அப்படியே அந்த ஒரு ஒரு வேவ் பேட்டர்ன் அப்படியே உருவாகி போகுது. அதே மாதிரி இப்ப இந்த கார்பெட் இருக்கு. நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கோம். இது வந்து கீழ ஒட்டலன்னு வச்சுக்கங்க. ஜமக்காலம் இருக்கு. அந்த ஜமக்காலத்தோட ஒரு ஓரத்துல ஒரு 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 சின்ன ஒரு ஜெர்க் ஒண்ணு குடுக்குறேன். உடனே என்ன ஆகும்? அது மேல ஒரு வேவ் ஒண்ணு டிராவல் ஆகும். அந்த மாதிரி இந்த 2 கருந்துளைகள் மோதும்போதோ, அல்லது 2 நியூட்ரான் ஸ்டார் மோதும்போதோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்க ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்னு எகைன் அங்க போனா அங்கவே அடி வாங்கிருவோம் நம்ம. அது சொல்றது ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதுல ஒரு சின்ன ரிப்பிள் உருவாகி அது அப்படியே சல சல சலவென பரவும். அப்படி பரவக்கூடிய அந்த கிராவிடேஷனல் வேவ இன்றைக்கு வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். LIGO அப்படின்னு அதுக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்லாம் 2, 3 இடத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கோம். இந்தியாலயே அத நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் முடியல. அதனால வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கருந்துளை மோதிச்சு, நியூட்ரான் ஸ்டார் மோதிச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம அது கொஞ்சம் நாள் கழிச்சு டிராவல் ஆகி இங்க வரும்பொழுது நம்மளால வந்து அத மெஷர் பண்ணிட முடியும். அப்ப இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் நம்ம அந்த இடத்த நோக்கி டெலஸ்கோப் எதையாவது பாரு. பார்த்தா நமக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு தான் உலகத்துல 2, 3 இடத்துல அந்த LIGO கருவிகள வைக்கிறோம்.
ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன், ஓ உனக்கு அங்கே என்ன ஸ்ட்ரென்த்தில் வந்திருக்குண்ணா, இங்கே எப்படி, அப்போ அது எந்த இடத்துல மோதி இருந்தால் இங்கே இந்த ஸ்ட்ரென்த்லேயும் அங்கே அந்த ஸ்ட்ரென்த்லேயும் அந்த மெஷர் வந்திருக்கும், எந்த டைரக்ஷன் அப்படி இப்படிலாம் பார்த்து எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அங்கே அந்த இடத்த நோக்கி எங்கே ஏதாவது தெரியுதா, அங்கே என்ன உருவாகி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் பண்ண முடியும். ஸோ கருந்துளைகள் பற்றி நமக்கு தெரிந்ததே குறைவு தான். அதில் ஆராய்ச்சிகள் அது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கருந்துளைகள் என்று ஒன்று உருவாகும் அப்படிங்கிறத சுப்பிரமணியம் சந்திரசேகர் அதை விளக்குறாரு. சந்திரசேகர் லிமிட்டுன்னு இருக்கு. அந்த ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமானது அது கருந்துளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட், இது இதோடைய வெயிட் என்ன, இது ஆகும் இது ஆகாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சந்திரசேகர் அதை பற்றி விளக்கி சொன்னார். அது வந்து அந்த காலத்தில் அது உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அதற்கு வெகு காலம் பிறகு அவருக்கு பல 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து அது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட், அது கருந்துளைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியாச்சு. அதை பற்றின புரிதல் அதிகமாகிட்டே இருக்குது. இருந்தாலும் அது அது உள்ளே எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறையா தகவல் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கான தகவல்களையே நம்ம வந்து ஒரு கருந்துளைக்கோடைய உள்ளுக்குள்ளே இருக்கிறத பற்றி சொல்கிறது கஷ்டம். ஸோ இவர் என்ன எக்ஸாக்டாக கேட்குறாருன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அது ஏதோ ஒரு கொஞ்சமாவது ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளியை தொட்டிருந்ததுன்னா மகிழ்ச்சி. அதுக்கு மேலே அவர் இன்னும் நிறையா படிக்கணும். நமக்கும் டைம் இல்லை. வேணா அறிவியல் பற்றி ஒரு சில புள்ளிகளை நம்ம ஏதாவது ஒரு எபிசோடில் எப்பயாவது நம்ம வந்து அதை சேர்ப்போம்.